சாப்பாடு ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்குது. என்ன சோறு? ஐஸ் பிரியாணி. பழைய சோறு எப்படி சொல்லுது பாரு. அந்த சைடு வந்து சூடா சாப்பாடு வச்சிருக்கேன். அத நாளைக்கு ஐஸ் பிரியாணி பண்ணிக்குவோம், சரியா? இந்த சைடு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, மாசத்துல 5ஆம் தேதி சம்பளம் வந்தோடனே நானும் என் புருஷனும் அம்பானி வீட்டு குழந்தைகள் ஆயிருவோம். தாட்டு பூட்டு தடபுடன் செலவு பண்ணிடுவோம். அடுத்த 20 நாள் கண்டிப்பா என்னடி அக்கௌண்ட்ல காசே இல்ல, அப்படிதான்டா இருக்கும். பெசாம இரு. முட்டை குழம்பு, ஞாயிற்றுக்கிழமான கறி குழம்பு வைக்க வேண்டிய இடத்துல முட்டை குழம்பு வச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னா இந்த வெறும் சாப்பாடு தாளிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சில நாட்கள் இருந்திருக்கு. அப்புறம் வந்து நானே உட்காந்து யோசிப்பேன், என்னடா பையன் இருக்கு, இன்னும் அடுத்த வருஷம் ஃபீஸு கட்டணும், 5 நாள்ல செலவுன்ட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் நல்லதுக்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போவேன். அந்த டிப்ரெஷனை ரெடி பண்றதுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாதான் ரெடி ஆகும். இந்த மாதிரி எங்க குடும்பமே ஒரு நூடுல்ஸ் மாதிரி கொலாபரேஷனா போகும். முக்காவாசி குடும்பம் அப்படிதான் இருக்கும். நீங்களும் சம்பளம் வந்தானே நல்லா தாட்டு பூட்டுன்னு செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்களா, இல்ல சேமிச்சு வச்சுட்டு மறுபடியும் செலவு பண்ணுவீங்களா? அப்படி இல்ல நான் சேமிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மத்த செலவுக்கு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்களா நீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.